World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த பேச்சாளராக தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிர்வாக குழு உறுப்பினர் திரு கோபிநாத் அவர்களை அழைக்கின்றோம். அதாவது இப்போதான் ஒரு 5 செகண்ட் முன்னாடி தான் எனக்கு பேசணும்னு தெரியும், சரிங்களா? அதுக்குள்ளே நேர் விருப்பம் வேற வருது, எங்கேயாவது தொட்டுருவோங்க ஐயா, சரிங்களா? ஏன்னா இப்போ பேசணும் அப்படின்னு சொன்னதும் முதல்ல தோன்றதை கொஞ்சம் பேசிடுவோம். ஸோ முதல்ல என்னுடைய குருநாதருக்கும் ஐயா மருதமலை குருஜி அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை கூறி, எனக்கு டக்குன்னு பேசணும்னு சொன்னதும் தோணின சப்ஜெக்ட் என்னென்னா, இன்றைக்கி நம்ம இந்த சுயம்வரம் அதுக்கான யாகம் தான் நடந்தது இல்லையா? ஸோ எனக்கு அந்த யாகம்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்ச நேரம் அங்கே உக்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் அப்படியே மைண்டு கொஞ்சம் பின்னாடி போச்சு. நீ பாரு இந்த கல்யாணம் எப்படிலாம் மாறி இருக்கு அப்படின்னு. அது எந்த வரைக்கும் அந்த மைண்டு எவ்வளோ தூரம் பின்னாடி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யுகங்களை தாண்டி பின்னாடி போச்சு, சரிங்களா? அது எப்படி சொல்லலான்னா, முதல்ல கல்யாணம்லாம் எப்படி நடந்திருக்கும், நம்ம ஜாதகம் கூட சொல்கிறோம் இல்லையா, ராசின்ற பேர் ஏன் வந்துச்சு, அதாவது ரானா ராமன், சீனா சீதா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இவங்களுடைய சுயம்வரம் வரைக்கும் என் மைண்டு போச்சு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த காலத்தில் பாருங்களேன், கல்யாணம் நடக்கிறது எவ்வளோ கஷ்டம். அதாவது ராமபிரானுக்கு கல்யாணம் நடக்கணும், இல்லைன்னா சீதைக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா, அவங்க ஒரு புகழ்பெற்ற சிவதனுசு ஐயா, ஆமாங்க ஐயா, இல்லைங்க நான் அப்படியே பேசிட்டே திரேதா யுகத்துக்கு போயிட்டேங்க ஐயா. ஆமாம் எடுக்கிறேங்க ஐயா. அட்லீஸ்ட் இந்த ராமன் சீதாக்காக அவங்க எடுக்கலாம். அதாவது அந்த காலத்தில் பாருங்களேன், கல்யாணம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். ஒரு சிவதனுசு, அதை அந்த யுகத்தில் யாராலையுமே வளைக்க முடியாத ஒரு சிவதனுசு வளைக்கணும், சரிங்களா? அப்படி யார் வளைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கல்யாணம். யோசிச்சு பாருங்க. இப்போ அது மாதிரி ஏதாவது ஒரு சிவதனுசு வச்சா யாருக்கா கல்யாணம் ஆகுமா? சரியா? ஸோ அதை வளைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் வேறு நடந்தது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் டாப் காம்படிட்டர். பொண்ணு அப்போயும் கூட பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ சொல்கிறாங்க இந்தியாவில் 1000 ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 834 பொண்ணுங்க தான் இருக்காங்களாம், சரியா? அப்போ அந்த மிச்சம் இருக்கிற 100 சொச்ச ஆளுங்க என்ன ஆவான்னு தெரில. ஆனால் இங்கேயே ஒரு 2-3 பேர் உக்காந்துருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் அந்த சிவதனுசுக்கு பார்த்தீங்கன்னா 2 மேஜர் காம்படிட்டர். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமன், சரியா? தசரத மைந்தன் ஸ்ரீராமன். இன்னொரு காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரனோட பையன் ஜெயந்தன் அப்படின்னு. இதில் இவங்க 2 பேரும் பிளேயர்ஸாக இவங்களுக்கு ஒரு கோச் இருந்தார். ஸ்ரீராமனுக்கு கோச் விஸ்வாமித்திரர். அது மாதிரி இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் இருந்தான் இல்லையா, அவனுக்கும் ஒரு கோச் தேவைப்பட்டது. ஸோ யோசிச்சு பார்த்தாங்க, விஸ்வாமித்திரர் பெரிய ஆள், இவருக்கு யார் கோச்சாக போடலான்னு. அப்போ ஒரு சின்ன ட்ரிக் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவருக்கும் விஸ்வாமித்திரரையே கோச்சாக போட்டாங்க. அது எப்படி நடந்ததுன்னா, அந்த ஜெயந்தன் விஸ்வாமித்திரரும் ஸ்ரீராமரும் வர வழியில் அவர் ஒரு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஒரு விவசாயி மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு அவர் தற்கொலை முயற்சி பண்ணிட்டு இருந்தாராம். ஸோ விஸ்வாமித்திரர் பெரிய முனிவர் இல்லையா? அது இல்லாமல் விஸ்வாமித்திரர் இயற்கையில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சத்திரியர். அதுக்கப்புறம் அவர் முனிவராக மாறியிருப்பார். அவருக்கு இயல்பாகவே யாராவது கஷ்டப்படுறதை பார்த்தா அவங்களுக்கு உதவணும்னு நினைப்பார். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒருத்தர் தற்கொலை பண்ணுறாருன்னு போய் கேட்டார், ஏன்பா தற்கொலை பண்ணிக்கிறேன்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, ஐயா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், சரியா? ஸோ அந்த பொண்ணு ஒரு பூ ஒரு வித்தியாசமான ஒரு பூ இருக்குது, அந்த பூவை பறித்து கொடுத்தா தான் நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு சொல்லிருச்சுன்னு. பாருங்கள், அந்த காலத்தில் கூட அந்த பொண்ணுங்க இப்படி தான் டிமாண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ பூவை பறித்து கொடுத்தா தான் லவ் பண்ணுவேன், சரியா? கம்மல் வாங்கி கொடுத்தா தான் லவ் பண்ணுவேன்னு அந்த காலத்துலேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணாரா, சரியப்பா அந்த பூவை பறித்து கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னதும், இல்லைங்கய்யா அது ரொம்ப உயரத்தில் இருக்குது, என்னால் அங்கே ஏறி பூவை பறிக்க முடியல, அதனால் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு. இதெல்லாம் முதல்ல ஒரு பொண்ணுக்காக தற்கொலை பண்ணிக்கிறதே வேஸ்ட்டு. அதுவும் ஒரு பூ பறிக்க முடியலன்னு தற்கொலை பண்ணிக்கலாமா?
அப்படின்ட்டு அதனால் என்னப்பா ஏற முடியலனாலும் அந்த கிளையை அப்படியே அந்த கிளையில தான் அவன் தூக்கு மாட்டிட்டு தொங்கலான்னு இருந்தான். அது அப்படியே இழுத்து பூவை பறிச்சிடலாம்லன்னு கேட்டதுக்கு, ஐயா நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாடி பில்டர் கிடையாது, நான் கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கேன், என்னால் இழுக்க முடியல அப்படின்னு சொன்னாராம். உடனே விஸ்வாமித்திரர் என்ன பண்ணாரோ அவருக்கு ஒரு மந்திரம் கொடுத்துட்டாராம். அப்போ அதெல்லாம் ஈஸி சரியா, நம்ம இப்போ அமேசானில் ஆர்டர் பண்ணால் வருது இல்லையா, அது மாதிரி ஏதாவது வேணும்னா உடனே வரம் கொடுத்துருவாங்க. அப்போ அவர் என்ன வரம் கொடுத்தாராம், உன்னுடைய கைகளுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இழுத்து வளைக்கிற வலிமையை நான் உனக்கு தரேன் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்துட்டாராம். உடனே என்ன பண்ணாராம், இந்த ஜெயந்தன் என்றவரும் டக்குன்னு அதை இழுத்து வளைச்சி அந்த பூவை வந்து பறிச்சிட்டாராம். சரியா? ஸோ இந்த இடத்துல அவங்களோட ட்ரிக்ஸை நீங்கள் பண்ணணும். அவர் வந்து எதை வேணால் வளைக்கிறதுக்கான வலிமையை கொடுத்துட்டார் இல்லையா விஸ்வாமித்திரர். ஸோ இதை வச்சு நம்ம சிவதனுசோ வளைச்சிடலாம் அப்படின்னு ஜெயந்தன் வந்து கிளம்பிட்டாராம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே சுயம்வரம் நடந்தது. பட் அந்த சுயம்வரத்தில் வந்து ஜெயந்தனை வந்து முதல்ல வில்லு வளைக்கிறதுக்கு விடலை. இது ஏன் விடலை அப்படின்னு கேட்டாங்கன்னா, இவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்தது. ஏன் வந்து ராமனுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும், ஏன் ஜெயந்தனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு. அப்போ எல்லாரும் ஆர்கியூ பண்ணி என்ன சொல்லிட்டாங்களா, அதாவது ராமன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்லவன். ஸோ அவன் வந்து அதுக்கு முன்னாடியே சில கதைகள்லாம் நடந்தது இல்லையா, அகலிகைக்கு வந்து ராமனுடைய கால்பட்டு சாப விமோசனம் கிடைச்சது. இதே இந்திரனால தான் அகலிகைக்கு சாபம் வாங்கி அவள் கல்லாவே ஆனா. ஸோ அப்படி வந்து யார் ஒருத்தன் சாப விமோசனம் தரானோ அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கறது முக்கியமா, இல்லை அந்த சாபத்துக்கு காரணமானவனோட பையனுக்கு வாய்ப்பு கொடுக்கறது முக்கியமா அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டை வச்சு ராமனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அவரும் வில்ல வளைச்சாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டார். சரியா? நமக்கு இப்போ அது முக்கியம் இல்லை. இதில் என்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, திரேதா யுகத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இவ்வளோ ஸ்டோரி இருக்குது. சரியா? ஒருத்தர் வில்ல வளைக்கணும், அதுக்கு ஒரு காம்படிட்டரு, அவங்க 2 பேருக்கும் ஒரு கோச்சு, இதில் யார் முதல்ல வில்லு வளைக்கிறதுன்னு ஒரு டிஸ்கஷன். சரியா? இந்த மாதிரி தான் அப்போல்லாம் கல்யாணம் பண்ணலாம். இதே அடுத்து பார்த்தீங்கன்னா திரேதா யுகம். திரேதா யுகத்துலேயும் ஒரு சுயம்பரம் நடந்தது. நமக்கு தெரியலையா, அது ராமாயணம்னா இது மகாபாரதம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சுயம்பரம் நடந்தது. முதல்ல வந்து இந்த சித்திரவீரியன் விசித்திரவீரியன் 2 பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சுயம்பரத்தில் அவங்களால பங்கு பெறாமல் பீஷ்மர் போய் அங்கேருந்த 3 பொண்ணுங்களையும் தூக்கிட்டு வந்துட்டார். அது ஒரு கதை, அது ஒரு சுயம்பரம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதியோட சுயம்பரம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஒரு வளைக்க முடியாத தனுஷை வந்து வளைச்சி, ஸோ அதிலிருந்து அந்த போட்டியில் ஜெயிக்கணும். இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுயம்பரம் அப்படின்றது ஒரு கல்யாணத்துக்கு அந்த காலத்தில் ஒரு காம்படிஷனாக இருந்தது. சரியா? நாளாக அந்த சுயம்பரம் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெண்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி மாறுச்சு. அது எப்படின்னா, மகாபாரதத்தோட ஒரு கிளைக்கதை நலவெண்பா. நலவெண்பாவில் எப்படி ஆச்சுன்னா, யார் மணப்பெண்ணோ அவங்கக்கிட்ட ஒரு மாலையை கொடுத்துருவாங்க. ஸோ மணப்பெண் யாருக்கு போய் அந்த மாலையை போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு, மேல் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து அப்போ கல்யாணம்லாம் நடந்தது. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி அப்படியே அடுத்தடுத்து வந்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனில் காலை அடக்கிறவனுக்கு தான் கல்யாணம், முதல் மரியாதையில் கல் தூக்குறவனுக்கு தான் கல்யாணம், இப்படின்னு கல்யாணன்றது ஒரு பெரிய வீர முரட்டு காலையில் காலை அடக்கிறவனுக்கு தான் கல்யாணம். இப்படி ஒரு கல்யாணன்றது ஒரு வீர விளையாட்டாக இருந்துச்சு. சரிங்களா? இப்போ என்னடான்னா அது எந்த அளவு சிம்பிளாக ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ரிமோனியில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள், உங்கள் முகத்தை வந்து ஏஐ வச்சு மாற்றிருங்க. சரியா? எவன் கருப்பாக இருக்கான், எவன் வெள்ளையாக இருக்கான், எந்த பொண்ணை வேணால் ஸ்ரீதேவி மாதிரி மாற்றிடுறாங்க, மாற்றிட்டு மேட்ரிமோனியில் போட்டு விட்டுறாங்க. ஸோ மேட்ரிமோனியில் நீங்கள் அதாவது முதல்ல வந்து ஒருத்தரை பார்க்காம லவ் பண்ணாங்க, அதை கூட ஒத்துக்கிட்டோம். இப்போ ஒருத்தரை பார்க்காமையே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. சரியா? அதில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஆறுதல் என்ன இருந்துச்சுன்னா, மேட்ரிமோனியில் நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணாலும் இந்த மாதிரி நம்ம ஜோதிடர்கள்கிட்ட வந்து இந்த கல்யாணம் வந்து ஜாதகம் பாருங்கள், பொருத்தம் நல்லா இருக்கா பாருங்கள் அப்படின்ற ஒரு ஃபார்மாலிட்டியாவது இருந்தது. இன்றைக்கி டிஎஸ்ஜேவியில் அதுக்கும் ஒரு வழி பண்ணிட்டாங்க. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது ஜோதிடத்தில் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ
ஸோ அவர் பிரவீன் சார் அப்படியே உக்காந்து லேசாக ஸ்மைல் பண்ணுறாரு. சரிங்களா? ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் ஏஐ வந்துருச்சு. அதுவாக மேட்ச் பண்ணிக்கும், அதுவாக சொல்லிடும். ஆமாம், இது வந்து சொல்லிடும் சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர்னு. இந்த 4 டிக்கெட்டு தான் உனக்காக ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், இதில் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு. சரியா? அந்த அளவுக்கு வந்து இப்போ சிம்பிள் ஆயிடுச்சு. ஸோ கல்யாணம் வந்து எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா? ஆனால் இதை எப்படி பார்க்கலாமான்னு நினச்சா எனக்கு இன்னொரு பக்கம் இதை பார்த்தா பயமாக இருக்குது. ஏன்னா திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஏன் இவ்வளோ ஆசைப்படுறாங்கன்றதான் எனக்கு தெரியல, இல்லையா? அது அதை விட இந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த பசங்களோட இப்போ எனக்கும் பசங்க இருக்காங்க. நான் சில நேரத்தில் யோசிப்பேன், அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அது என்னவா இருக்கும் இதோட திங்கிங் ப்ராசஸ்ஸு? அநேகமாக அவன் ஸ்கூல் போனதுலேயும் இவங்க அவனை நிறைய சொல்லியிருப்பாங்க, டேய் ஒழுங்காக படிடா, விளையாடாதரா, சரியா, இதை பண்ணுறா அதை பண்ணுறான்னு. அவன் இவங்க சொல்கிற எதையுமே கேட்டிருக்க மாட்டான். ஸோ கடைசியாக அவங்க யோசிச்சுருப்பாங்க, சரி பையன் வளர்ந்துட்டான், ஸோ இப்போ வந்து இவனை வந்து அடக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க வந்து இந்த 7ஆம் பாவகத்தை தூண்டி விடுவோம். மற்ற என்னென்னத்தையோ நம்ம சொல்லி பார்த்தவன் ஒன்றும் அடங்கலை அப்படின்னு அவன் மேலே இருக்கிற மொத்த வெறியையும் காட்டணுன்றதுக்காகவே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோன்னு ஒரு தடவை எனக்கு சில நேரங்கள் அப்படி தோணும். சரியா? ஏன்னா எனக்கு இன்னும் தோணலை. நான் கூட இப்போ வந்தேன், ஐயா வந்து சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வந்து நம்ம குரூப்லலாம் வந்திருந்தது, யாரெல்லாம் வந்து பதிவு பண்ணணுமோ அதில் பதிவு பண்ணுங்கன்ட்டு. நான் வீட்டில் கேட்டேன், என் பொண்ணுக்கு வந்து ஒரு 18 வயசு ஆகுது, முடிஞ்சது. நான் வந்து இப்போ அவளுக்கு பதிவு பண்ணலான்னு அவள் சொல்லிட்டா, இல்லைப்பா எனக்கு பதிவு பண்ணாதீங்க அப்படின்னு. உடனே என் பையன் வந்தான், அப்பா எனக்கு பதிவு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டான். ஏன்டாண்ணா, எனக்கு 18 வயசு ஆயிடுச்சுப்பா, பேன் கார்டு கூட நான் வாங்கிட்டேன்னா. டேய், கல்யாணம் பண்ணுறதுக்கு பேன் கார்டு வாங்கினா 10,000 சம்பளம் வாங்கணும் அப்படின்னு. இல்லைடா தம்பி, ஆணின் திருமண வயது 21, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ தான் இந்த தாட் வந்தது. ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இவ்வளோ அவசரப்படுறோம் கல்யாணத்துக்கு அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இது இந்த சுயம்வர காலத்துக்கு நம்ம போனோன்னா, இந்த சுயம்வரம் வந்து ஜாதகத்தில் எப்படி இருக்கும், எதெல்லாம் வந்து சுயம்வரமாக மாறும்னு ஒரு சின்ன தாட் வந்தது. ஸோ அதோட விஷயத்தை தான் ஷேர் பண்ணணும்னு ஆக்சுவலி நினச்சேன். இதில் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்களேன். நீங்களே யாருக்கெல்லாம் சுயம்வரம் மூலமாக கல்யாணம் நடக்கும்? இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா, இப்போ இங்கேயே கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யாராவது ஒருத்தர் அவன் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்க மாட்டான். நம்ம கிட்டத்தட்ட எல்லாருமே அப்படி தான். அது எப்படின்னா, இந்த பொண்ணைத்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், இதற்காகத்தான் ஆசைப்பட்டாயா பாலகுமாரான்னு, இந்த பொண்ணைத்தான் நான் இவ்வளோ அலைஞ்சனான்னு எல்லாரும் யோசிப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு அரேஞ்ச் மேரேஜ் நடந்திருக்கும். அநேகமாக அவர் சம்மந்தம் இல்லாமல் அவர் ஏதாவது ஒரு திருவண்ணாமலையில் இருந்திருப்பார். அவருக்கு பொண்ணு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு ராஜபாளையத்தில் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கும். இன்னொரு கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் லவ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பார். சரியா? இது என்னடா இது லவ் பண்ணி கண்டுபிடிக்கிறது இல்லை அவங்களா கண்டுபிடிக்கிறதுனா ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு கொலைக்கும் தற்கொலைக்கும் உள்ள வித்தியாசம் தான். சரியா? ஸோ இதில் யாரெல்லாம் வந்து சுயம்பரத்தின் மூலமாக, அதாவது இந்த மேட்ரிமோனி மூலமாக கல்யாணம் நடக்கிற வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 உதாரணம் சொல்லலாம். யாருக்கெல்லாம் வந்து இந்த லக்னாதிபதி 7க்கு போகிறாரோ, சரியா, லக்னாதிபதி 7க்கு போகிறாரோ, இல்லைன்னா 3ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி தொடர்பு இருக்கோ, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்பரேட்டாக கல்யாணம் பண்ணுவாங்க. எனக்கு வந்து வாங்க, லக்னாதிபதி 7க்கு போயிட்டாரா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற வழியில் இவங்களுக்கு வந்து டக்குன்னு அமைஞ்சிராது. இதே லக்னாதிபதி 2க்கு போகிறாரு, அதை கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அவரும் வந்து ஒரு குடும்பத்தை தேடி போவார். இந்த அமைப்பில் இருக்கிற ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் பண்ணுறதுல கொஞ்சம் அர்ஜி ஏற்படும். சரியா? இவங்கெல்லாம் வந்து இந்த மேட்ரிமோனி மூலமாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ மேட்ரிமோனி மூலமாக இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஒருத்தர் நார்மலாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த 2 பேருக்கும் வாழ்க்கை என்ன பெரிய வித்தியாசம் இருக்கும்? அப்படி யோசிக்கலாமா?
என்ன பெரிய வித்தியாசம் இருக்கும்? ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஒருத்தருக்கு தண்டனை ஆக்சிடெண்ட்டாக நடக்குது, இன்னொருத்தருக்கு தண்டனை யாராவது ஒருத்தர் கொடுக்குறாங்க. சரியா? அதாவது உங்களுக்கு நடக்க வேண்டிய பலன் உங்கள் மூலமாகவே நடக்கிறது ஒரு விதம், இன்னொருத்தர் மூலமாக நடக்கிறது ஒரு விதம். அதான், மற்றபடி வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. பட் இந்த இந்த சுயம்வரம் அப்படின்ற அமைப்பு ஒரு ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். இன்றைக்கி காலையில் நம்ம இதை லான்ச் பண்ண நேரம்லாம் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை. நிறைய பேர் காலையில் கூட அது ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வரும், சனிக்கிழமை எதை பண்ணாலும் திரும்ப திரும்ப பண்ணுவோம். ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம வந்து வரன்னு பார்த்தா திரும்ப திரும்ப பார்ப்போமா, பார்த்துக்கிட்டே இருப்போமா? அப்படிலாம் கிடையாது. சரியா? அதே நேரத்தில் இன்றைக்கி திதி வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமி, மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி. ஸோ நீங்கள் மார்கழி மாதம்தான் வந்து கல்யாணம் ஆகணும் அப்படின்னு டெய்லி காலையில் வந்து ஆண்டாள் வந்து கிருஷ்ணனை நினச்சி பாடுவாங்க இல்லையா? ஸோ நீங்கள் அஷ்டமியை வந்து கிருஷ்ணரோட பிறந்த நாள் வந்து அஷ்டமி தீ தான். ஸோ நீங்கள் அதையும் மார்கழியையும் லிங்க் பண்ணிங்கன்னா, சனிக்கிழமையை கொண்டு வந்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க, சனிக்கிழமை வந்து சனி பகவான் வந்து எல்லாத்தையும் பிரிச்சுருவார், குடும்பத்திலிருந்து பிரிச்சுருவார். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேருக்கு கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனியில் தான் நடந்துடும். சரியா? ஏங்க 7.5 சனியில் கெட்டது தானே நடக்கும் அப்படின்னு, கல்யாணம் நல்லதுன்னு யாருங்க சொன்னா? சரியா? இல்லை, அதை அப்படி எடுத்துக்கூடாது. அதாவது வந்து என்னென்னா, உங்களுடைய கர்ம வினைகளை ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே எப்படின்னா, ஒருத்தரோட கர்ம வினைகள் கிரகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நடத்துவாங்க. சரியா? அது எப்படி, ஸ்கூலில் டீச்சர் அடிக்கிறது ஒரு கர்ம வினைகள் கழியும், ஏதாவது ஒரு பையன் சட்டையை பிடிச்சி கிழிக்கிறது இன்னும் கொஞ்சம் கர்ம வினைகள் கிழியும், இந்த டயர் ஓட்டி விளையாடும் போது கீழே விழுறது இன்னும் கொஞ்சம் கிழியும். இப்படியே ஒன்று ஒன்றா நமக்கு கழிஞ்சிட்டே வரும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த கிரகங்கள்லாம் யோசிப்பாங்களாம், இல்லையே இவனுக்கு நம்ம வந்து மொத்தமாக கொடுக்க முடியலையே, ஏதாவது ஒரு சிஸ்டமேட்டிக்காக தர முடியலையே, என்றைக்கோ ஒரு நாள் தான் விளையாடுறான், அப்போ தான் கீழே விளையாடுறான். அதனால் இவனுக்கு ஒரு நிரந்தரமாக இவனோட கர்ம வினை தீரணும்னா என்ன பண்ணுறதுன்னா, இவனுக்கு அந்த மாதிரி ஒரு ஆளாக கூட சேர்த்து வச்சிடணும். சரியா? ஸோ அவனுக்கு வந்து டெய்லி காலையில் எந்திரிச்சு காஃபி சாப்பிட்றதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கர்ம வினை கழியணும். அப்படி ஏற்படுத்தப்பட்ட ஒரு சடங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமணம். சரியா? ஸோ அந்த கர்ம வினை கழியறதுக்கு நமக்கு உதவுற சனி எப்படி திருமணத்துக்கு எதிராக இருப்பார். அதனால் இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே இதுக்கு ஆப்டான நாள் தான். ஸோ சனிக்கிழமை, அஷ்டமி திதி, மார்கழி மாதம். ஸோ இந்த மேட்ரிமோனி சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணது ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பு. கொஞ்சம் இதில் அதாவது ஜோதிடர்களாகிய நாம் வந்து இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வர ஜாதகங்கள், இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டிஎஸ்ஜேவி ஆப் இருக்குது, டிஎஸ்ஜேவி ஆப்லேயும் வந்து திருமண பொருத்தம் சாஃப்ட்வேர் வந்து இருக்குது. ஸோ அதுலேயே வந்து பர்சன்டேஜோட சொல்லிடும். ஸோ இத்தனை பர்சன்டேஜ் இருந்தால் கல்யாணம் பண்ணலாம். ஐயாவே வந்து கீழே கொடுத்துருப்பார், 70% மேலே இருந்தால் கல்யாணம் பண்ணுறது உத்தமம். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 70% ஆனால் நீ ஃபிக்ஸு. அதுக்கப்புறம் 50% ஆனால் இல்லை நீ அந்த அளவு ஃபிக்ஸ் இல்லை, நீ எதிர்பார்த்த அளவு கர்ம வினைகள் இதில் கழியாது, அதனால் கல்யாணம் பண்ணாத. 30%னா இல்லை, அது செட்டே ஆகாது, உன்னோட கர்ம வினை தொடவே மாட்டாங்க, அதனால் கல்யாணம் பண்ண வேண்டாம். இதான் அதோட மீனிங். சரியா? இப்போ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க சொல்லிடுவாங்க, இதுதான் வரும் இதுதான் வராது அப்படின்னு. நம்ம ஜோதிடர்கள் இந்த விஷயங்களை மட்டும் அப்படியே டைரெக்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பொருத்தங்கள் பார்த்துடலாம். இருந்தாலும் சில இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் ஐயா ஒருத்தரோட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த சில ஜோதிட பதிவுகளை மட்டும் நான் திருமண பொருத்தத்தை பற்றி சொல்லி முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பக்கம் நம்ம ஜோதிடத்தில் இந்த ஏஐ அளவுக்கு போயிட்டோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நம்மகிட்ட வர ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா, ஐயா இந்த ஜாதகம் நான் ஒரு ஜோதிடத்தை போனேன், 10 பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா 8 பொருத்தம் நல்லா இருக்குன்ட்டாங்க, 2 பொருத்தம் தான் இல்லை, நாங்கள் கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கொண்டு வருவாங்க. ஸோ நம்ம வந்து அதை வாங்கி பார்த்தோம்னா, ஆமாம் நட்சத்திர பொருத்தம் பார்த்துருப்பாங்க, அதில் 8 பொருத்தம் நல்லாயிருக்கும், 2 பொருத்தம் நல்லா இருக்காது. அதே ஜாதகத்தை நீங்கள் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா லக்னம் 6-8 இருக்கும். ஸோ அவங்க வந்து லக்னத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? இன்னும் சில ஜாதகத்தில் லக்ன பொருத்தம் இருக்கும், சூரிய சந்திர நிலை நல்லா இருக்காது.
இன்னொரு ஜாதகம் எடுத்து பார்த்தீங்கன்னா லக்ன பொருத்தமும் நல்லா இருக்கும், சூரிய சந்திரனும் நல்லா இருக்கும். ஆணின் ஜாதகத்துக்கு சுக்கிரனும் பெண்ணின் ஜாதகத்துக்கு செவ்வாயும் 6-8 இருப்பாங்க. சரிங்களா? அந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி லைஃப் ஃபுல்லாக விளையாடிட்டு இருக்க வேண்டியதான். இது எல்லாமே நல்லா இருக்குங்க அப்படின்னா இதில் நிறைய சர்ச்சைகள் வருது, இதில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. சமீப காலமாக வந்து ஜோதிட உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட்டு நட்சத்திரம் வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னு. அது சம்மந்தமாக நிறைய மிஸ்ஹாப்ஸ் நடக்குது. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரன்றது நம்ம பிறந்தப்போ இருந்தது தானே நட்சத்திரம். ஸோ நம்ம வளரும் போது நட்சத்திரம் மாறிடும் இல்லையா? ஸோ அது எப்படி நமக்கு பலன் தரும் அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வரும். ஓகேவா? அதனால் வந்து நட்சத்திர பலன்லாம் வந்து பார்க்க வேண்டியதில்லை. இப்போ உங்களுக்கு கோச்சாரப்படி மேட்ச் ஆனால் கூட போதும் அப்படின்னு சில ஜோதிடர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பட் அது அப்படி கிடையாது. அதாவது திருமண பொருத்தத்தில் மிக மிக முக்கியம் லக்ன பொருத்தம். ஏன்னா லக்னம் தான் உங்களுடைய ஆட்டிடியூடு. ஸோ 2 பேரோட ஆட்டிடியூடும் ஓரளவுக்காது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடாது. இது நம்பர் 1. நம்பர் 2, சூரிய சந்திர நிலை ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வாழ போகிறீங்க. நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு வந்து ஆளை ரெக்ரூட் பண்ணல, ஒரு ஃபேமிலிக்காக ரெக்ரூட் பண்ணுறீங்க. அடுத்து செவ்வாய் சுக்கிரன் நிலை, இவங்க 2 பேரும் தான் கணவன் மனைவிக்கான காரகம். ஸோ செவ்வாய் சுக்கிரன் நிலை மிக மிக முக்கியம். அதுக்கு அடுத்தது நட்சத்திர பொருத்தம், அதுதான் இம்பார்ட்டண்ட். அது மட்டும்தான் பார்க்கணுன்னு சொல்லனே தவிர அதை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லலை. இது வந்து ஒருத்தரோட கோர் கேரக்டரை சொல்கிறது, ஒருத்தரோட உடல் அமைப்பையும் ஒருத்தரோட கோர் கேரக்டரையும் சொல்கிறது இந்த நட்சத்திரங்கள் தான். ஸோ சில பேர் 10 பொருத்தம் பார்க்குறாங்க, அதில் 30 பொருத்தமும் இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக பார்த்தாகணும். இது எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் ஓகே சார், இப்போ வந்து நம்ம கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக இன்னொரு 2 விஷயம் பார்க்கணும். இப்போ அந்த மணமகனுக்கான என்ன தசா புத்தி, அந்த மணப்பெண்ணுக்கான என்ன தசா புத்தி. ஐயா ஜாதகம் எல்லாம் மேட்ச் ஆயிடுச்சிங்க, சரிங்களா? ஒருத்தருக்கு வந்து ராகு தசை நடந்துட்டுருக்கு, இன்னொருத்தருக்கு சூரிய தசை நடந்துட்டுருக்கு. இவங்கள மேட்ச் பண்ணலாமா? இல்லை ஒருத்தருக்கு சனி தசை நடந்துட்டுருக்கு, இன்னொருத்தருக்கு சூரிய தசை நடந்துட்டுருக்கு, இதை மேட்ச் பண்ணலாமா அப்படின்னா இதை மேட்ச் பண்ணலாங்க, ஆனால் இப்போ பண்ணக்கூடாது. சரியா? ஸோ இந்த தசா புத்தி மேட்சும் வந்து அதில் ரொம்ப முக்கியம். அதுவும் மேட்ச் ஆன பிறகும் கூட எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது சார், இப்போ கல்யாணம் பண்ணலான்னா இல்லை. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சந்திர பலன் இருக்கா, ஸோ அந்த கல்யாண தேதி குறிக்கிறப்ப அது மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது அத்தனை விஷயமும் நம்மள எத்தனை பேர் வந்து இந்த ஆப்பை பயன்படுத்தும், அது எப்போ வரும்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்ககிட்ட யாராவது இந்த மாதிரி ஐடியா கேட்டு வரும்போது இந்த தயவு செஞ்சு இந்த எல்லா நிலையும் விளக்கணுன்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்கள் என்கிட்ட வர சில பேர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயா இந்த 2 பேருக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும், சரியா? இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. அது இப்போ நிறைய நம்ம பரிகாரங்கள் சொல்கிறாங்க. பட்டு எப்போவுமே என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து, கிரகங்கள் தன் கடமையை செய்யும். ஸோ உங்களால் பெரிய லெவலில் கிரகங்களை எதிர்த்து போராட முடியாது. அதில் திருமண பொருத்தத்தில் ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்கும்போது பெரிய பரிகாரங்கள் இதில் பலன் கொடுத்துறாது. அதனால் இந்த விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றணும். இப்போ கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு, ஏஐ வந்ததும். எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ டிஎச்ஏவி ஆப்பில் இப்போ நான் சொன்ன எல்லா விதிகளையுமே ஃபாலோ பண்ணி தான் மேட்சிங் நடக்குது, சரியா? அதனால் இது ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக வந்துடும். ரினவுண்டு ஜோதிடர்கள் எல்லாருமே இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்ரு. ஏன்னா நமக்கு பேசிக்ஸ் தெரிகிற பட்சத்தில் இந்த விஷயங்களை பயன்படுத்தி நம்ம மேட்சிங் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் எரர் நடக்காமல் இருக்கும். ஏன்னா கல்யாணன்றது 1000 காலத்து பயிர், எப்படியும் அவன் கஷ்டப்பட தான் போகிறான், சரியா? அதில் ஓரளவு நல்லா மேட்ச் பண்ணி விட்டோன்னா கொஞ்சம் பார்த்து கஷ்டப்படுவோம், சரியா? ஸோ ரொம்ப நன்றி. ஒரு அற்புதமான ஈவெண்ட் இன்றைக்கி நடந்தது ஜோதிடத்தில். இது ஒரு மைல்கல்னு கூட சொல்லலாம். நாளடைவில் ஏஐ வளர வளர ஜோதிடம் இதோட அடுத்தடுத்த படிகளை காணும். நாம் அதோடு சேர்ந்து பயணிப்போம்னு கூறி வாய்ப்பளித்த ஐயாவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.